ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இருளுக்கு நிறம் உண்டு எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 and 2 லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை பார்த்துட்டு வந்து மறக்காமல் இதை பாருங்கள். என் சேனலை பார்த்துட்ருக்கிற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட் 3ல் பார்த்தீங்கன்னா டிஜே, இளங்கோ, ரேவதி 3 பேருமே வடுகுப்பட்டி வீட்டில் தான் இருக்காங்க. நைட்டு 9 மணி போல் அவங்க நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு சகஜமாக பேசிட்டு ஜாலியாக அர்த்தச்சிட்ருக்காங்க. நைட்டு 12 மணி போல் ஆகுது. டிஜே எழுந்து வெளியே போய் பார்க்குறாரு. நிலவரம்லாம் எப்படி இருக்குது, சந்தேகப்படுற மாதிரி இருக்கான்னு பார்க்குறாரு. ஆனால் இரவு ரொம்பவே அமைதியாக இருக்குது. அந்த ஊரில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் மட்டும்தான் லைட் எரிஞ்சிட்ருக்கு. எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து டிஜே வந்து இளங்கோ கிட்ட சொல்கிறாரு, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சகஜமாக தான் போகுது, ரொம்பவே நார்மலாக போகுது. எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்ச உடனே 3 பேரும் ஏஞ்சிக்கிறாங்க. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரதுனால நான் ஊருக்கு போயிட்டு 2 நாள் தங்கிட்டு வரேன் அப்படின்னு இளங்கோ கிட்ட சொல்கிறான். அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இங்கே மறுபடியும் அமானுஷ பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா தயவு செஞ்சு இங்கே இருக்காதீங்க, நீங்கள் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் தங்கிக்கோங்க அப்படின்னு ரேவதி சொல்லவும் இளங்கோவும் அதுதான் செய்யணும், வேறு வழி இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறான். ரேவதி வந்து இளங்கோட வண்டியில் மணப்பாறை பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுறா. வழியில் வர வண்டியில் வந்து டிஜேவும் இளங்கோவும் ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு அவங்களும் மணப்பாறை பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுறாங்க. ரேவதியை அவள் ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு இளங்கோட வண்டியில் 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு போகிறாங்க. அன்னைக்கு அவங்க காலேஜுக்கு போகல, லீவ் போட்டுட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் போய் தேடும் போது அவங்க நினச்ச மாதிரியே அந்த தற்கொலை சம்பவம் அவங்க கண்ணில் படுது. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு பேர் ரோஸ்மேரி. அதே பகுதியை சேர்ந்த வீராம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை சேர்ந்தவ அவ 6 மாதத்துக்கு முன்னால் வடுகுப்பட்டு ரோட்டில் தான் சூசைட் பண்ணியிருக்கா. போனோமா அங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. அவள் சாகும்போது 6 மாதம் கர்ப்பமாக இருந்திருக்கா. விஷம் குடிச்சிட்டு தான் செத்துருக்கா அப்படின்னு போட்டிருக்கு. தற்கொலைக்கு தூண்டினவங்களை வந்து யாருன்னு போலீஸ் விசாரிச்சிட்ருக்கு அப்படின்னு தான் போட்டிருக்கு, தவிர வேறு எந்த நியூஸும் போடலை தெளிவாக. அவங்க டிஜே நினச்ச மாதிரியே அந்த பொண்ணு செத்த தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 13 தான். இந்த தற்கொலைக்கு தூண்டினவங்க யார், அவளை கர்ப்பமாகிட்டு ஏமாத்தினது யார், அப்படிலாம் அந்த கேஸ் இப்போ எந்த நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு எதுவுமே அதில் டீட்டெயில்டாக போடலை. சரின்னு சொல்லிட்டு டிஜேவும் இளங்கவும் லைப்ரரியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. டிஜே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசி ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு பிசிஓலேருந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா தான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சும்மா பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ மணப்பாறை லூர்து மாதா கோயிலுக்கு போயிட்டு மெழுகுவத்தி ஏற்றிட்டு ஜபம் செஞ்சுட்டு வாப்பா, 2 நாளைக்கு முன்னால் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வந்து ஒரு வண்டியில் நீ போயிட்டு இருக்கும்போது ஆலமரத்துக்கு அடியில் ஒரு பொண்ணு நின்றுட்டு உன்னையும் மறைச்சி பார்த்துட்ருக்கா. எனக்கு ரொம்ப திக்குன்னு ஆயிடுச்சு. அவள் பார்வையே சரியில்லை. நல்லா ஜபம் பண்ணு, சர்ச்சுக்கு போ, நல்லா சுற்றி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப சாதாரணமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை கேட்டவுடனே டிஜேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே நடக்கிற சம்பவத்துக்கும் அவங்க அம்மா கனவு கண்டதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. சரின்னா அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சிட்ட பிறகு நேராக எங்கே போனாங்கன்னா அந்த கல்லறைக்கு தான் போனாங்க. பகல் நேரத்தில் கல்லறையை போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க. அந்த ஒத்தையடி பாதை வழியாக கீழே இறங்கி கல்லறைக்கு போனாங்க. ஒரு சமாதியும் போய் பார்த்தாங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய நாய்கள் கூட அங்கே கிடையாது. அங்கே மொத்தமே 20 சமாதி தான் இருக்குது. ஒவ்வொரு சமாதியிலையும் என்னென்ன பேர் போட்டிருக்கு அப்படின்னு படிச்சுட்டே வந்தாங்க. கடைசி சமாதி வந்தப்போ அவங்களால பேர் படிக்க முடியல. ஏன்னா அந்த சிலுவை மாதிரி இருக்கக்கூடிய கட்டை ஊன்றி வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த கட்டையை காணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கட்டையை காணும். க்ராஸாக இருக்கிற கட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி ரோட்டு ஓரமாக விழுந்து கிடந்தது. டிஜே போயிட்டு அதை எடுத்து பார்த்தாரு. அதில் பேர் பார்த்தீங்கன்னா ரோஸ்லின் மேரின்னு போட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு வயசு 22 தான் ஆகுது. கல்லறையை தாண்டி இருந்த மேட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு குளம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே பேச்சு சத்தம் கேட்கவும் டிஜேவும் இளங்கவும் அங்கே போய் பார்த்தா 2 அக்காங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு அக்கா கேட்குறாங்க, யார் தம்பி அதுன்னு கேட்க இளங்கோ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான்க்கா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வீட்டில் தங்கியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லவும் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்துருக்கேன் என்ன தம்பி இந்த பக்கம் அப்படின்னு கேட்க இளங்கோ வந்து நடந்த சம்பவத்தை எல்லாம் சுருக்கமாக முழுசாக சொல்லாமல் எடிட் பண்ணி சொன்னான். உடனே அந்த அக்காவை என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் தம்பி, கல்லறையில் இப்போ கொஞ்ச நாளாக ஆவி நடமாட்டம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. பாவம் அந்த பொண்ணு அவங்க மாமக்காரனை நம்பி ஏமாந்து போச்சு. கல்யாணம் கட்டிக்குவான்னு கூடவே சுற்றிட்டு இருந்துச்சு. கடைசியில் அவன் வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். பாவம் இந்த பொண்ணு ரொம்பவே ஏமாந்து போய் சூசைட் பண்ணிக்கிச்சு. அது மட்டும் இல்லை, அவன்கிட்ட பண வசதி இருந்ததுனால போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிச்சிட்டான். அந்த பிள்ளையை செத்ததுக்கப்புறம் அவன் வீட்டை சுற்றி காப்பு பூஜைலாம் பண்ணி வச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாத கல்லறையிலையும்
ஏதோ பூஜை பண்ணி அந்த பொண்ணோட ஆவி வெளியே வராமல் கட்டு போட்டு வச்சுட்டான் அப்படின்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க தம்பி, நீங்கள் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த ஆவி ரொம்ப கோவக்கார ஆவியாக இருக்கும் போல். தேவையில்லாத நேரத்துலலாம் வெளியே வந்துட்டு சுற்றிட்டு இருக்காதீங்க. பனங்கொம்பு கோயிலில் ஒரு சாமியார் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு மந்திரிச்ச தாயத்தை வாங்கி கட்டிக்கோங்க, ஒன்றும் நடக்காது அப்படின்னு அக்கா சொல்லவும், இளங்கோ வந்து அந்த மாமங்கார பேர் என்னக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அக்கா சிரிச்சுட்டு, பரிசுத்தராஜ் பேர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, இளங்கவும் பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, தனியாக குளிச்சுட்டு இருக்கீங்களே, முதுகு தேய்க்க கூட ஆள் இல்லையே, நாங்கள் வேணால் ஆளுக்கு ஒருத்தராக தேய்ச்சி விட வரவா அப்படின்னு கேட்க, அட பாவி சாவுக்கு சங்குதுரானே அப்படின்ற மாதிரி தான் டிஜேவோட ரியாக்ஷன் இருந்தது. அக்காவும் சிரிச்சுட்டே என்ன சொன்னாங்கன்னா, அதில் என்னப்பா, பக்கத்து காட்டில் தான் மாமா மரம் வெட்டிட்டு இருக்காரு, ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து வேணால் தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லவும், இளங்கவும் டிஜேவும் சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் போனாங்க. ரூமுக்கு வந்தோடனே டிஜேக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பிப்ரவரி 13ஆம் முதல் சம்பவம் நடக்கும் போது ஒரு கட்டையை தூக்கிட்டு ரூமுக்கு வந்தார் இல்லையா, அந்த கட்டை எங்கே இருக்குதுன்னு தேடினாரு. அங்கே வந்து சப்போர்ட்டுக்காக அந்த தகரத்துக்கு வந்து சப்போர்ட்டுக்காக சொருகி வச்சுருந்தார். அந்த கட்டையை எடுத்து பார்த்தா ரோஸ்லின் மேரி கல்லறையில் இருக்க வேண்டிய அந்த ஸ்ட்ரெயிட்டான கட்டை தான் அது. அவர் வந்து சமாதியிலேருந்து எடுக்கல, ரோட்டில் இருந்து தானே எடுத்தார். அப்போ எப்படி இந்த கட்டை ரோட்டில் வந்து விழுந்திருக்கும்? இது வந்து பூஜை பண்ணி கயிறு கட்டினதுக்கான எந்த அடையாளமும் இல்லையே, ஒருவேளை இருட்டில் எடுத்துகிட்டு வரும்போது வர வழியிலே விழுந்திருக்குமோ என்னமோன்னு யோசிச்சுட்டே இருந்தார். திடீர்னு எல்லாம் புரிஞ்ச மாதிரி இளங்கோவை கூட்டிகிட்டு நேராக பனங்கொம்பு கோயிலுக்கு போனார். இது பார்த்தீங்கன்னா வடுகுப்பட்டிலேருந்து 10 கிலோமீட்டருக்கு போனோம் பனங்கொம்பு கோயிலுக்கு. அங்கே போனால் அங்கே சாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தார். இளங்கோ அவர்கிட்ட போயிட்டு முட்டி போட்டுட்டு நடந்தது எல்லாமே சுருக்கமாக எல்லாமே சொல்லிட்டான். சாமி பாதுகாப்புக்காக தாயத்து கொடுங்க அப்படின்னு கேட்க அவர் எதுவுமே பேசல, கண்ணை மூடிட்டு தியானத்திலேயே இருந்த மாதிரியே உட்காந்துட்டு இருந்தார். திடீர்னு கண்கை திறந்து, அங்கே வந்து நீங்கள் இருக்காதீங்க, இப்போ நீங்கள் இருக்கிற வடுகுப்பட்டி வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க, அங்கேருந்து உடனே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், இளங்கோ மறுபடியும் தாயத்தை கேட்டான். அவர்கிட்டேருந்து எந்த பதிலும் வரலை. சரி, இதுக்கு மேலே இவர் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு இளங்கோவும் நிஜமும் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் கண்ணை திறந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சிலுவை கட்டையை வந்து அந்த கல்லறையில் கொண்டு போய் வச்சுடுங்க, எப்போ எங்கே எப்படி எடுத்தீங்களோ அப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இளங்கோவுக்கு ஒன்றுமே புரியலை. மேற்படி அவர் எதுவுமே பேசலை, மறுபடியும் கண்ணை மூடி தியான நிலைக்கே போயிட்டார். சரி, இவர்கிட்டேருந்து எந்த பதிலும் வராது இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு டிஜேவும் இளங்கவும் வடுகுப்பட்டுக்கு போயிட்டாங்க. இது என்ன புதுசாக இருக்குது, எடுத்த நேரத்தில் தான் வைக்கணும்னா கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கேன்னு டிஜே சொல்ல, அதுக்கு இளங்கோ என்ன சொல்கிறேன்னா, இல்லை மாப்பிள்ளை, இந்த சாமியார் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செஞ்சுடுவோம் அப்படின்ட்டு, நைட்டு தானே எடுத்தோம், அதை நைட்டே எடுத்து போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ நைட்டா, தனியாலாம் நான் வர மாட்டேப்பா அப்படின்னு இளங்கோ சொல்கிறான். டிஜே என்ன சொல்கிறாருன்னா, மாப்பிள்ளை அவர் சொல்கிறத பார்த்தா ராத்திரி நேரம் தான் கொண்டு போய் வைக்கணும் போல், நம்ம வந்து இந்த ரூமை காலி பண்ணிவிட்டு ஹாஸ்டலுக்கு போயிடலாம், நம்ம பசங்கக்கிட்ட விஷயத்தை சொல்லி அவங்களே துணைக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம இந்த கட்டையை இங்கே வச்சிடலாம் அப்படின்னு டிஜே சொல்லவும், இளங்கோ ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 5 பேர், டிஜே இளங்கோ இல்லாத இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஆனால் டிஜே பார்த்திங்கன்னா மனசில் வேறு திட்டம் வச்சுருந்தாரு. வடுகுப்பட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்க்குறாரு, அந்த சிலுவை ஒரு ஓரமாக தான் இருக்குது. இது வரைக்கும் அவங்க சந்தித்த ஆபத்துக்களை விட இன்னும் அதிகமான ஆபத்துக்கள் வரக்கூடிய சூழல் வரப்போகுதுன்றதும் அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாத இவங்க 2 பேர் இந்த பிரச்சனை சிக்கினதும் இல்லாமல் இவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சிக்க வைக்க போகிறாங்க அப்படின்றதும் அப்போ அவங்களுக்கு தெரியாது. அப்படி இவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எந்த மாதிரியான பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.